ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ப்ரேயர் மேட்டர்ஸ். ப்ரேயர் மேட்டர்ஸ் இன் அ பிலீவர்ஸ் லைஃப். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே ஜெபம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியம். ஜெபம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது. ஜெபம் பலன் கொடுக்கிறது. ஆனால் பாருங்கள், எல்லா ஜெபங்களுக்கும் நாம் விரும்புகிறபடி பதில் வருவது இல்லை. ஆனால் எல்லா ஜெபங்களும் கர்த்தருடைய செவிகளில் எட்டுகிறது. எல்லா ஜெபத்திற்கும் அவர் கிரியை செய்கிறார். All prayers we do not receive answer as we wish or as we expect, but every prayer is heard by our Lord. For every prayer God acts. எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கணும். ஜெபம் முக்கியம். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பதில் வந்துச்சோ இல்லையோ, அந்த பதிலை நம்ம இமிடியேட்டாக பார்க்குறோமோ இல்லையோ, ஆனால் ஜெபம் அவர் காதுகளில் எட்டுகிறது. அந்த ஜெபத்திற்கு அவர் கிரியை செய்கிறார். ஆகவே ஜெபம் முக்கியம். ஆகவே நம்ம ஜெபம் செய்யணும். லூக்கா 18வது அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஓமையை அவருக்கு ஓமை மூலமாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஜெபத்தில் நமக்கு உடனே பதில் வந்ததோ, நம்ம விரும்புகிற மாதிரி பதில் வந்ததோ இல்லையோ, ஆனால் அவர் காதுகளில் எட்டுகிறது. அந்த ஜெபத்திற்கு அவர் இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஆகவே ஜெபம் முக்கியம். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்கள் மூலமாக ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார், ஆகவே ஜெபம் ஏன் முக்கியம் என்பதை குறித்து நாம் சில உதாரணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா இருந்தார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் திடீரென்று மரணப்படுக்கையில் படுத்துட்டாரு. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியங்களை சரிப்படுத்து என்று. உடனே அவர் மனம் கசந்து ஜெபிக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லிட்டு அப்படி போகிறாரு. உடனே இந்த ராஜா சுவர்புறமாக திரும்பி மனம் கசந்து, ஆண்டவரே, நான் உனக்கு பிள்ளையாச்சே, உமக்காக நான் உமக்கு பயந்த பிள்ளையாக ராஜ்யபாரம் பண்ணுகிறேன்னு சொல்லி ஜெபித்தாரு. முற்றத்துக்கு கூட போல தீர்க்கதரிசி திரும்பி வந்தார். உடனே பதில் வந்தது, உன் ஜெபத்தை கேட்டேன். பாருங்க, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உடனடியாக பதில் வந்த ஜெபம் இது. அது ஏதோ எசேக்கியா ராஜா நல்ல ராஜான்றதுக்காக பதில் சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் தாவீது நிமித்தமாக, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த வழியில் தாவீது, இவர்களுடைய தேவனாயிருக்கிற நான் தாவீது நிமித்தமாக உனக்கு பதில் சொல்லுகிறேன், என் நிமித்தமாக, என் பேர் நிமித்தமாக உனக்கு உடனடியாக பதில் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இது உடனடியாக பதில் வந்த ஒரு ஜெபத்தினுடைய ஒரு உதாரணம். இன்னொரு ஜெபம் பாருங்கள், பதில் தாமதமாவது, டிலே ஆகி வருது. டிலே ஆகி வர்ற ஒரு ஜெபம் பாருங்கள். தானியேல் சிறையிருப்புக்கு போனார். பாபிலோன் அரண்மனையில் இருந்தார். அதுக்கப்புறம் பாபிலோன்லேருந்து பெர்ஷியா வந்தப்புறம் பெர்ஷியா அரண்மனையில் இருக்கார். அப்போது அவர் ஜெபிக்கிறாரு. தன்னுடைய ஜனங்களை குறித்து, எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, தன்னுடைய ஜனங்களை குறித்து, அது மாத்திரமல்ல உலக காரியங்கள் குறித்து அவர் கவலைப்பட்டு, ஒரு பெரிய தெய்வ பக்தி உள்ள மனுஷன், பெரிய பொசிஷனில் இருக்கிற மனுஷன் கூட. ஆகவே பல காரியங்களை குறித்து, தன்னுடைய மக்களை குறித்து அவர் பாரப்பட்டு, இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது பாருங்கள் என்ன நடந்ததுன்னா, அவர் ஜெபத்துக்கு உடனே பதில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு வந்து சேரலை. சில நேரங்களில் பாருங்கள், நமக்கு லெட்ரு போட்டுருவாங்க, இல்லை ஏதாவது அனுப்பிடுவாங்க, பணம் அனுப்பிடுவாங்க, அந்த வந்து சேரலை, எங்கேயோ ஒரு டிலே, எங்கேயோ ஒரு ஸ்டக். பாருங்கள், தானியேலுக்கு ஜெபத்துக்கு பதில் தேவன் அனுப்பிட்டாரு. ஆனால் தானியேலுக்கு வந்து சேரலை, எங்கேயோ ஸ்டக் ஆயிடுச்சு. பாருங்கள், அதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது தானியேல் 10:12-14, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டதே. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன்.
பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படி வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்று. அந்த மெசேஜை கொண்டு வர்ற தூதன் ஒரு மெசஞ்சர் தான். அவர் ஃபைட் பண்ண மாட்டார், மெசஞ்சர் தான். கர்த்தர் பதிலை ரிலீஸ் பண்ணிட்டாரு, தானியேலுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றாரு. வரும்பொழுது அவங்க தானியேல் பெர்சியா ராஜ்யத்தில் இருந்ததுனால பெர்சியா ராஜ்யத்தினுடைய ஒரு அந்தகார லோகாதிபதியினுடைய ஒரு வல்லமை பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தகார லோகாதிபதிகள் வல்லமை இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். அதனால தான் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளை நாம் கட்டி ஜெபிக்கணும். சில நேரங்களில் நம்ம ஊழியத்துக்கு போகும்பொழுது கூட சில கிராமங்களுக்கோ ஊருக்கோ போகும்போது அந்த கிராமத்துக்கும் ஊருக்கும் ஒரு அந்தகார லோகாதிபதி இன்சார்ஜாக இருப்பான். அந்த ஜனங்கள்லாம் அவனை தான், அந்த அசுத்தாவை தான் வழிபடுவாங்க. அப்போது அதை கட்டி நாம் ஜெபித்து நம்முடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஸோ அப்படி தான் பெர்சியா ராஜ்யத்தின் மேல் இருக்க ஒரு அந்தகார லோகாதிபதியினுடைய ஒரு வல்லமை இந்த மெசஞ்சரை, இந்த மெசேஜ் கொண்டு வந்த தூதனை ஸ்டாப் பண்ணிட்டான். அப்போ ஸ்டாப் பண்ண உடனே என்ன ஆகுது, இவர் ஃபைட் பண்ண மாட்டார். காப்ரியேல் தூதன் மாதிரி அவர் மெசஞ்சர் ஃபைட் பண்ண மாட்டார். அவருக்கு உதவி செய்வதற்காக ஃபைட் பண்ணுற ஒரு தூதன் வர்றார். யார் அவர்? மிகாவேல். மிகாவேல் தான் ஃபைட் பண்ணுற தூதர், சேனைகளின் கர்த்தருடைய அதிபதி. அவர் வர்றாரு. இந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி அந்த அந்தகார லோகாதிபதியை வீழ்த்தி அந்த மெசேஜை ரிலீஸ் பண்ணி தானியேலுக்கு சேருது. அப்போ தானியேலுக்கு சேர்ந்தப்போ அந்த தூதன் சொல்கிறார், அப்பா நான் எப்போவோ ரிலீஸ் ஆயிடுச்சு, உன் ஜெபம் என்னைக்கு நீ சொன்னியோ இப்போ ஏறெடுத்தியோ அன்னைக்கே அவர் கேட்டுட்டார். உன்னுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் உடனே அவர் செவிகளிலே எட்டுகிறது. அதற்கு அவர் உடனே ஆக்ட் பண்ணுறாரு. ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற விதமாக பதில் வராமல் இருக்கலாம், அல்லது தாமதமாக வரலாம். இப்போ தாமதமாக வந்தது. தாமதமாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, பதில் வந்துடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது தானியேலுக்கு டிலேய்டு ரிப்ளை, ஒரு தாமதமான ஒரு ரிப்ளை தானியேலுக்கு வந்தது. இது ஒரு உதாரணம். சரி, இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஜெபம். பாருங்கள், நமக்கு அநேக காரியங்கள் தேசத்தில் நடக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நிறைய காரியங்கள் ஏன் இப்படி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் மறைபொருளாக இருக்கும். ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி மறைபொருளாக இருக்கும். அந்த மறைபொருளை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்கள், அப்படி தான் தானியேல் பாபிலோன் ராஜ்யபாரத்தில் இருக்கும் பொழுது, பாபிலோன் அரசாங்கத்தில் அரண்மனையில் இருக்கும் பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தில் தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு சில காரியங்களை என் டைம் வரைக்கும் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவன் மனம் குழம்பி இருக்கிறது. ஆனால் மனம் குழம்பினதுனால எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள், உங்கள் எல்லாரையும் கொண்டுடுவான்றாரு. அப்போ தானியேல் அந்த ஞானிகளோடு, கல்தேய ஞானிகள் சொல்லும்போது பாபிலோனிய ஞானிகளோடு தாங்களும் அழிந்து போகாதபடிக்கு தங்களுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தானியேலும் அவன் தோழர்களும் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? இப்போ நேபுகாத் நேச்சார் ராஜாவாக இருக்கிறான், இவனை தள்ளி இன்னொரு ராஜா வருவான், அவனை தள்ளி இன்னொரு ராஜா வருவான், அவனை தள்ளி இன்னொரு ராஜா வருவான்னு சொல்லி உலகத்தின் கடைசி வரைக்கும் கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி வரைக்கும் அப்படியே வெளிப்படுத்திட்டார். இதுதான் நேபுகாத் நேச்சாருக்கு அப்போ ஆண்டவர் காட்டினார். அது வேதத்தில் எழுதப்பட வேண்டும், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்கள் பதிவிடப்பட்டு இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே ஜெபம் முக்கியம். மறைபொருள் இருக்கா, நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் வெளிப்படும். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக ஜெபித்தார்கள். அந்த இரவிலே அது வெளிப்படுத்தப்பட்டது. சொல்றாரு, அந்த வார்த்தை வருகிறது தானியேலுக்கு, தேவன் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலே மறைபொருள் இருக்கிறது. உங்களுக்கு ஏதோ மறைபொருள் தெரியலையா, நல்லா ஜெபம் பண்ணுங்க, மறைபொருளை வெளிப்படுத்துவார். ஏதோ நீங்களாம் ஏதாவது எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லி விட்டுறாதீங்க. பாருங்க, வேதத்தில் நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு.
என் டைம் குறித்து, கடைசி காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்கள் படித்து அதை புரிஞ்சு அதற்கு விளக்கம் கொடுங்க. நீங்கள் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு. கடைசி கால செய்திகளை நான் வேதத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் தீர்க்கதரிசி அல்ல, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நான் விளக்கி பிரசங்கம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய சில காரியங்களை குறித்ததோ, உங்கள் தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்தோ சில மறைபொருள் இருக்கலாம். அதை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் மறைபொருள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. இருட்டில் இருக்கிறதை அவர் காண்கிறார், வெளிச்சம் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் காலங்களையும் சமயங்களையும் அறிகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவர். நம்ம தேசத்திலே பார்க்குறோம் எப்படி ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டாங்க. பல தேசங்களில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவர் செய்கிறார். மறைபொருள் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே ஜெபம் முக்கியம். மறைபொருளை ஜெபத்தின் மூலமாக நீங்கள் மறைபொருளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்கள், மனக்கலக்கத்தை நீக்கி கர்த்தர் எதிர்காலத்தை சொல்கிறவர். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில், உங்கள் தேசத்தில் நீங்கள் மனம் கலங்கியிருக்கலாம். ஐயோ அப்படி நடக்குது என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மனக்கலக்கத்தை நீக்கி உங்களுக்கு நடக்க போகிற காரியத்தை கூட சொல்லுவார். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தவங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. பாருங்கள், உசியா ராஜா, யூதாவுடைய ராஜா, திடீர்னு மரணம் அடைந்தார். அப்பொழுது தீர்க்கதரிசியாக இந்த ஏசாயா மிகவும் மனம் கலங்கினார். ஐயோ ராஜா போயிட்டாரே, இனி என்ன நடக்கும், இனி அடுத்த ராஜா யார் வருவான், எப்படி நடக்கும் என்று சொல்லி மனம் கலங்கி இருந்தார். அப்பொழுது அவருடைய மனக்கலக்கத்தை நீக்குகிற விதத்தில் கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருந்து தம்முடைய வஸ்திரத்தவங்களால் தேவாலயத்தை நிரப்பினார். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நான். இந்த உசியா ராஜா மரித்தால் அடுத்த ராஜாவை கூட நான் தான் ஆனால் எந்த ராஜா வந்தாலும் போனாலும் நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன், பயப்படாதே என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தில் இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ராஜாக்கள் வருவாங்க, ராஜாக்கள் தள்ளப்படுவாங்க, ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுவாங்க. கவலைப்படாதீங்க. யார் வந்தாலும் யார் வரலனாலும் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் மற்ற வசனங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன், நீ போய் என் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல், அதான் உன் வேலை. நீ பயப்படாதே, யார் வந்தாலும் யார் வரலாம், ராஜாங்கத்தை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய வேலை, நீ போய் என்னுடைய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. சுவிசேஷத்து எனக்கு செவி கொடாத ஜனங்கள் மேலே சிக்ஷை வரும். அவங்க மனம் திரும்புகிற பட்சத்தில் அவர்களுக்கு விடுதலை வரும். ஆகவே இதுதான் எதிர்காலம். என் ஜனங்க என்னை கேட்காத, என் சொல் கேட்காது போனாங்க, அவங்களுக்கு சிக்ஷை கொடுப்பேன், அவர்களை உயிர்ப்பிப்பேன். அதனால் அதை பற்றி நீ பயப்படாத. நீ செய்ய வேண்டியது என்ன, நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் மனம் கலங்கி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் அல்லது உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் நம்பி இருந்த சில காரியங்கள் போயிருக்கலாம். ஐயோ என்று நீங்கள் நினைக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அதை மாத்திரம் நம்புங்க. என் கர்த்தர் சிங்காசனத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே எந்த மலை விலகினாலும், எந்த ஒரு சப்போர்ட் என்னை விட்டு போனாலும், எந்த ஆட்சி கவிழ்ந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும் கர்த்தர் ராஜ்யபாரத்தில் இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக ஜெபித்து கொண்டிருங்க. உங்கள் வேலை கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய, அதை மாத்திரம் செய்யுங்க. மற்றவற்றை கர்த்தர் பார்த்து கொள்வார். மனம் கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்குறோம், சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு எதிர்மாறான பதில் வரும். நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம், கடைசியில் அது வேணான்னு சொல்லி நமக்கு பதில் வரும். நிறைய நேரங்களில் நான் கூட இது வேணும்னு சொல்லி கேட்டது உண்டு, கர்த்தர் அதை வேணான்னு சொல்லி நிறுத்தினது உண்டு. அதற்கு பிறகு அநேக நாட்களுக்கு கழித்து வரும், அது முந்தைய ஆசீர்வாதத்தை விட பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கர்த்தரிடத்தில் வேணான்னு சொல்லி நிறுத்தினாலும் சரி, வந்தாலும் சரி, அவர் கேட்குறாரு, பதில் கொடுக்குறார். ஆகவே ஜெபம் முக்கியம். நம்ம ஜெபம் பண்ணிடணும். நம்ம நினைக்கிற மாதிரி பதில் வருதோ வரலையோ, ஜெபம் பண்ணிடணும். அவர் கேட்குறாரு, அவர் செயல்படுகிறாரு, அதற்கேற்ற செயல் அவர் செய்கிறார். ஆகவே ஜெபம் முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், இங்கே பவுல் ஜெபிக்கிறார். பவுலுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், அது என்னென்னமோ சொல்கிறாங்க, கண்ணில் காலில்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ பலவீனம்.
அந்த பலவீனத்தை இது எடுத்து போட ஆண்டவரே இந்த பலவீனத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எதிர்மாறான பதில் வருது. இந்த பலவீனம் இருக்கட்டும் அப்படின்ட்டார். ஐயோ இது என்ன இருக்கட்டும். ஆனால் என்ன சொன்னார் ஆண்டவரே, இந்த பலவீனம் உனக்கு இருந்தால் உனக்கு நல்லது. ஏன்னா இந்த பலவீனம் இருக்கும்போது அதுக்கு மேலே என்னுடைய பலன் வரும். இந்த பலவீனத்தினாலே நீ பாதகமாக இல்லாதபடிக்கு என் பலன் உன்னை தாங்கி உன்னை பிடிக்கணும். அப்போ பவுல் சொல்கிறார், ஐயோ அப்போ இந்த பலவீனம் இருக்கட்டும். உங்களுடைய பலன் என்னை தாங்குது இல்லையா, அப்போ நான் இந்த பலவீனம் எனக்கு இருக்கட்டும். உங்கள் பலன் என் மேலே வந்தால் போதும் அப்படின்றார். பேதுரு காலை கழுவு வந்தார் ஆண்டவர். பேதுரு சொன்னார், என் காலை நீங்கள் கழுவக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் காலை நீ கழுவலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை, பாத்தியம் பண்ணணும். அப்போ பேதுரு என்ன சொன்னார், ஐயோ என் காலை மாத்திரம் இல்லை தலையும் கழுவும் அப்படின்றார். அது இல்லையா சோத்திரம். அது மாதிரி பலவீனம் ஆண்டவர் நீக்கு நம்ம கேட்கும்போது பலவீனம் இருக்கட்டும்னு சொல்லி நேரத்தில் சொல்லிடுவார். அதுவும் நன்மைக்கே. எதிர்மாறான பதில் கூட வரும், அதுவும் நன்மைக்கே. ஆகவே அவர் எதிர்மாறான பதில் கொடுக்குறாரோ, சீக்கிரம் பதில் கொடுக்குறாரோ, தாமதமாக பதில் கொடுக்குறாரோ என்னவோ, ஆனால் ஜெபம் முக்கியம். ஜெபம் அவர் காதுகளிலே கேட்கப்படுகிறது. உடனே அவர் அதற்கு செயல்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் நான் பார்த்தேன் இல்லையா, கர்த்தர் ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜெபம் பண்ணு, நிச்சயமாக பதில் வரும். டோன்ட் கிவ் அப் அப்படின்றார். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்க்கும்போது தமிழில் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது ப்ரே பட் டோன்ட் கிவ் அப் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. டோன்ட் கிவ் அப், தொடர்ந்து ஜெபம் பண்ணு, நிச்சயமாக கர்த்தர் நியாயம் செய்வார். உன் ஜெபத்துக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், லூக்கா 18:7 சொல்கிறார் ஆண்டவர், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக நியாயம். இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் அவர் நியாயம் செய்வார். ஆகவே நாம் ஜெபம் முக்கியம். தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நாட் டு கிவ் அப். நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். கர்த்தர் பதிலை அனுப்புவார், நமக்கு நியாயம் செய்வார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை, இந்த ஜெபத்தினுடைய இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அறிந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த உலகத்தில் மனுஷனாக ஜீவித்த பொழுது என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அவர் அறிந்ததுனாலே சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க் 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தனியாக போய் ஜெபம் பண்ணார். அடுத்தது பாருங்க, அதே மார்க்கில் 6வது அதிகாரம் 46வது வசனத்தில், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அதே மார்க் 14வது அதிகாரம் 32வது வசனத்தில், பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ண அப்புறம் போனார். அல்லேலூயா. ஊழியம் செய்து கொண்டு இருந்த பொழுது, கடைசியில் கெத்செமனேக்கு போகும்போது கூட அவர் இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அவ்வப்பொழுது தனியே போய் அவர் ஜெபம் பண்ணார். என் அன்பான சகோதர சகோதரியே, ஜெபம் உன் வாழ்க்கையில் முக்கியம். ஐயோ ஜெபிச்சுட்டே இருக்க பதில் வரலன்னு நினைக்காதீங்க. ஜெபிச்சிருங்க, அவ்வளோதான். ஜெபிச்சிருங்க, அது அவர் காதில் போய் சேர்ந்துடும். அவர் ஆக்ட் பண்ணுவார், நல்லது நடக்கும், உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபம் முக்கியம். நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்வீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றும். பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை சுகமாக்கும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய நித்திய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.